ஹாய், இன்னைக்கு ஃப்ரைடே தான். ஃப்ரைடே காலையில் எழுந்ததும் கொஞ்சம் நான் எப்பயுமே வாரம் துர்கைக்கு விளக்கு போடுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு சாமிக்கு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெலாம் ஏற்றிட்டு வெளியே இருக்க உருளியில் பூ போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டேன். பக்கத்தில் தான் இருக்குது முருகர் கோயில் போயிட்டு துர்கைக்கும் விளக்கு போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம பசி, காலையிலேருந்து சாப்பிடல. வீட்டுக்கு வந்து பார்த்தா சாம்பார், பீட்ரூட் பொரியல் இதாக இருந்தது. சாம்பார் கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பீட்ரூட் பொரியல் மட்டும் போட்டு சாப்பிடுவோம், சாம்பார் சூடாகிற வரைக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. எங்கள் அம்மா ஈவினிங் ஒரு தடவை விளக்கேற்றுவோம். விளக்கெலாம் ஏற்றிட்டு பூ பறிச்சுட்டு எங்கள் அம்மா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படியே சாமி பாட்டு போட்டு விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து கேட்டுட்டு அப்புறம் ஒரு 7 மணி போல் நைட்டுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னென்னா நைட்டு வெஜ்ஜு ஆட்டுக்கால் குழம்பு, அதாவது மூக்கடலையில் செய்கிறது, கருப்பு கடலையில். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகு, சோம்பு, தனியா இது மூணுத்தையும் வறுத்து தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியும் வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கிட்டே இருக்கப்போ அடுத்தது கருப்பு மூக்கடலையே சேர்த்துக்கோங்க. இதுக்கு நாங்கள் காலையிலே ஊற வச்சாச்சு. நைட்டு இது தான் செய்ய போகிறோன்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால் கருப்பு மூக்கடலை சேர்த்துக்கோங்க. இது நாங்கள் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எப்படியோ மீந்தது காலையில கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். சரி, காலைல சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தூளை வந்து கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அப்புறம் ஒரு 2 கொத்தமல்லி தழையை அப்படியே தூவி விட்டுட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம தனியாலாம் அவிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மூக்கடலையை நீங்கள் அதோடு போட்டு ஒரு 3 விசில் போட்டிங்கனாலே அதுவே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நல்லா சாஃப்டாக இட்லி இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். சுட சுட இட்லி வச்சு அந்த மூக்கடலை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அந்த சளி பிடிச்சவங்களுக்கு, கோல்டாக இருக்கவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். டாட்டா.